தமிழ்நாட்டுல நீதி இருக்கா இல்லையா அப்படின்ற இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டுல கமெண்ட் பண்ணுங்க. கரூர்ல நடந்த சம்பவம் 41 பேர் இறந்து போனாங்க. இது கரூர்ல உள்ள நீதிமன்றத்திலயும் முடிச்சிருக்கலாம். ஆனா அதுல முடிக்காம அட்லீஸ்ட் மதுரையில உள்ள உயர் நீதிமன்றத்துல முடிச்சிருக்கலாம். அதுலயும் முடிக்காம சென்னையில உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போச்சு ஆட்டோமேட்டிக்கா. அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாமே சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரர்கள் அவங்க ஆஜராகும் போது அதுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் வேற யாரோ பேர்ல இருக்கு. அங்க ஆஜரானவங்க ஃபுல்லா வேற யாரோ பேர்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதிபதிகள் எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்ததுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம போலீஸ் பாதுகாப்பு ஏன் குறைவா இருந்துச்சு? அந்த நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்களோட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனங்களும் வாட்டர் கேன்களும் எப்படி அந்த இடத்துக்குள்ள புகுந்துச்சு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கொஸ்டினை முன் வச்சு 2 நீதிபதிகளும் இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.